எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி 10வது குவாலிஃபிகேஷனுக்கான அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கோர்ட் ஸ்டாஃபில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ நம்ம சொன்ன விஷயம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன், அது சரிதானா அப்படின்றத கூட ஒரு கிராஸ் செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் நல்லா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஷேர் ஆகிட்டே இருந்துச்சு குரூப்பில். ஸோ அது என்ன ஏது பேசிக்கிறாங்க அப்படின்றத ஒரு கிராஸ் செக்கிங் அப்படின்றது பார்த்துடலாம் இந்த வீடியோவில். சேலம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ்சி வந்து 1,30,30,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம் சார் சொல்லியிருக்காங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சீனியர் பெயிலிஃப் மட்டுமே 45,000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷனை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம் எம்எஸ்சி போர்டில். திருப்பூரில் வந்து 1,00,000க்கும் மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மதுரையில் 45,000க்கு மேற்பட்டவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களாம் சார் சொல்லியிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 67,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து 27,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம் சார் சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து 1,00,000க்கும் மேற்பட்டவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்களாம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் 45,000க்கும் மேற்பட்டவங்க அந்த மாவட்டத்தில் மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்களாம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து 85,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 95,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். சார் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்ம டைம் பத்தாது. அதனால சார் வந்து சொன்னதில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் நம்ம சாம்பிளுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவில். அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல சார் சொன்ன கவுண்டிங்லாம் நம்ம ஆட் பண்ணி கூட்டி காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து இந்த 1,00,000 இந்த 45,000 வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. ஏன்னா அதை ரிப்பீட்டட் வேர்ட்ஸாக நிறையா டைம் சொல்லியிருக்காரு, அதனால சொல்கிறேன். சரி, அவர் சொன்ன இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சாம்பிள் நம்ம கூட்டி பார்த்தோம்னா 7,39,000 பேர் வருது மொத்தமாக. எப்படி இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அப்ளை பண்ணவங்க 7,39,000க்கு மேற்பட்டவர்கள், அதுக்கும் மேலே இருக்காங்க. 10 லட்சம் கூட போகும் போல இந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா. அப்போ மாவட்டத்துக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா? சரி, சார் சொன்ன கால்குலேஷன் படி நம்ம பார்க்கலாமே. அவர் சொன்ன மாதிரியே அந்த 7,39,000க்கு மேற்பட்டவர்கள் விட்டுருவோம். அவர் சொன்ன மாதிரி பார்த்தா மேற்பட்டவர்கள் சொல்லும் போது 10 லட்சத்தை தொடும் போல. நம்ம அதை கூட விட்டுருவோம், ரவுண்டா 7 லட்சம் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் ஓவராலாக 38 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். நம்ம அதனால் நான் ஒரு 4 பெருக்கி பார்க்குறேன். பெருக்கி பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா டோட்டலா? அடேங்கப்பா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கே தமிழ்நாடு எவ்வளவு ஓவராலா 20 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. சார் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கால்குலேஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எம்எஸ்சிக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். ஆனால் நான் மினிமம் கால்குலேஷன் மட்டும் போட்டு உங்கள் கணக்கில் ஒரு 28 லட்சம் பேர் தான் அப்ளை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணது 20 லட்சம் பேர், எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணவங்க 40 லட்சம் பேர், இல்லை நம்ம சொல்ற மாதிரி 28 லட்சம் பேர். இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களா? கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்துக்கிட்டு நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கா பாசிட்டிவ் வைப்போட உட்காந்து ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்தி நீங்க படிக்கிற வழி அண்டு படிக்கிற ரிவிஷன் பண்றது. ஸோ அந்த சோர்சஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கறது நல்லது. அடுத்தும் பாருங்களேன், விடலை தலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வாட்ச்மேனுக்கு மட்டுமே 15,000 பேர். எப்படி தலை சும்மாவா? 15,000 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க வாட்ச்மேனுக்கு மட்டுமே. இந்த ஒரு வேற்று கிரகவாசி எந்த இடத்துல தெரியுமா சிக்கினாரு? கரெக்டா இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆபீசேஷன் மட்டும் அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் கேட்டதுக்கு 85,000 பேர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல ஓஏக்கு மட்டும் 85,000 அப்படின்னு சொல்லி போட்டு அதே டிஸ்ட்ரிக்ட்ல திரும்ப எவ்வளவு அப்ளிகேஷன் கேட்டதுக்கு திரும்ப ரிப்பீட்டடா கமெண்ட் போட்டதுக்கு 27,000 மேல அப்படின்னு சொல்லி வார்த்தையை உளறிட்டாப்புல. 85,000 எங்க இருக்கு, 27,000 எங்க இருக்கு, அதுவும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல மாத்தி பேசியிருக்காப்புல. அங்கேதான் தலை சிக்கிச்சு. பிகாஸ் இதையெல்லாம் நீங்க எதுவும் மைண்ட்ல போட்டு நெகட்டிவா ஏத்திக்கிறாம ஒரு காமெடியா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்க படிக்கிற ஒர்க்கை மட்டும் கண்டினியூவா பார்த்துட்டே வாங்க. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் தேவைப்படுறவங்க விருப்பப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.